அவனது தாத்தாவிடம் சென்ற அவன், நான் சிறந்த கல்வி பெற வேண்டும், தகுதியான ஆசிரியரை சொல்லுங்கள் என்று கேட்டான். தொலைவில் உள்ள ஒரு ஊரில் கல்விக் கடலான ஒருவர் இருக்கிறார். முன்னோர்கள் செய்த கொல்லன் தொழிலையே அவரும் செய்து வருகிறார். நீ அவர் சீடனாகிவிட்டால் சிறந்த கல்வியை பெறலாம் என்றார் அவர். நீண்ட பயணத்திற்கு பின் அந்த ஊரை அடைந்தான் அவன். உலைக்களத்தில் கொல்லன் தொழில் செய்து கொண்டிருந்த அவரை பணிவாக வணங்கினான். என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான். அவனை மேலும் கீழும் பார்த்த அவர், இங்கே கல்வி கற்க வந்தாயா? இதை இயக்கிக் கொண்டிரு என்று உலை துருத்தியை அவனிடம் தந்தார். அவனும் உலை துருத்தியை இயக்கத் தொடங்கினான். அதிலிருந்து வந்த காற்றினால் நெருப்பு தகதகவென்று எரிந்தது. அந்த நெருப்பில் இரும்பு துண்டை போட்டு சம்மட்டியால் அடித்தார் அவர். அவரை தேடி பலர் வந்தார்கள். தங்கள் பிரச்சினைகளை ஓலையில் எழுதி தந்தார்கள். அந்த ஓலைகளை படித்தார் அவர். தகுதியானதாக இருந்தால் தனியாக வைத்துக் கொள்வார், மற்றவற்றை நெருப்பில் போட்டு விடுவார். வேலை முடிந்த பின் மாலையில் அவர் தனியாக வைத்த